Hello grade 6 students. Today we are going to start unit 6 in your Pupils book. Now let's go and take a look at the topic, shall we? Unit 6. What we do. இப்போ இன்றைக்கு எங்களோட தலைப்பு என்ன? What we do. நாங்கள் செய்கிற வேலைகள். அப்போ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு இல்லையா? நாங்கள் வினைச்சொல்கள், அதாவது verbs தான் நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிறோம். இப்போ இதில் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு verbs காட்டியிருக்கேன். Help, make, go, cook, sleep, worship, eat, study and walk. இந்த போல நிறைய வினைச்சொற்கள் இருக்கு. Role play. Now let's look at this conversation. Harini, I get up at 5 o'clock. At what time do you get up? நான் காலையில் 5 மணிக்கெல்லாம் எழும்புவேன். நீங்கள் எத்தனை மணிக்கு எழும்புவீங்க? ஸோ இதில் கெட் அப்ன்றது கெட் அப் ஒரு வினைச்சொல். ஐ கெட் அப் அட் 4:45 AM. அவங்க 4:45க்கெல்லாம் காலையில் எழும்பிடுவாங்களாம். அண்ட் மை மதர் கெட்ஸ் அப் அட் 4:30 AM. அண்ட் மை மதர் கெட்ஸ் அப். அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது, அதை பற்றி நாங்கள் பிறகு படிப்போம். I help my mother to make tea. My mother gets up at 4 o'clock. எந்த அம்மா 4 மணிக்கெல்லாம் எழும்பிடுவாங்க. She makes tea and wakes me up. அவங்க தேநீர் தயாரித்து makes tea and wakes me up. அவங்க டீ தயாரிச்சுட்டு என்னையும் எழுப்புவாங்க. My sister and I help her to cook. நானும் என் சகோதரியும் அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு உதவி செய்வேன். We too help our mother to cook. நாங்களும் அம்மாவுக்கு உதவி செய்வோம். I peel onions. நான் வெங்காயம் உரிச்சு கொடுப்பேன். And my father scrapes coconut. அப்பா தேங்காய் துருவி கொடுப்பார். இப்போ நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் verbs-ஐ அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். I worship Lord Buddha and then study for some time. நான் புத்தரை வணங்கிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் படிப்பேன். We offer flowers to God Ganesh and pray. நாங்கள் பிள்ளையாருக்கு பூக்களை வழங்கி அதற்கு பிறகு நாங்களும் கும்பிடுவோம். Our school bus comes at 6:30 AM. எங்களோட ஸ்கூல் வேன் இல்லாட்டி பஸ், பொதுவாக பிள்ளைகள் வேனில் போவாங்க, பஸ்ஸில் போகிற ஆக்களும் இருக்காங்க. அப்போ ஸ்கூல் பஸ் எத்தனை மணிக்கு வருதா? காலையில் 6:30 மணிக்கு வருது. ஸோ ஐ கெட் ரெடி அண்ட் ஹேவ் மை பிரேக்ஃபாஸ்ட். இப்போ நான் சீருடையெல்லாம் அணிஞ்சு காலை சாப்பாடையும் சாப்பிடுவேன். மை சிஸ்டர் அண்ட் ஐ வர்ஷிப் ஆர் பேரண்ட்ஸ் அண்ட் லீவ் ஹோம். நாங்கள் அம்மா அப்பாவையும் விழுந்து வணங்கி நாங்கள் வீட்டிலேருந்து வெளியேறுவோம். ஹரிணி என்ன சொல்கிறாங்க? I walk to school with my mother and brother. நான் என் அம்மாவோடையும் சகோதரரோடையும் ஸ்கூலுக்கு நடந்து போவேன். We too worship our parents. நாங்களும் பெற்றோர்களை வணங்கிட்டு தான் ஸ்கூலுக்கு போவோம். Now let's look at the verbs more closely. இப்போ நாங்கள் I get up, I help. அப்போ ஐ என்று வார நேரம் நாங்கள் சிங்குலராக இருந்தாலும் ஐ ஒரு ஸ்பெஷல் வேர்ட், ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்ட்ன்றனால நாங்கள் கெட் அப் பண்ணி தான் எழுதுவோம். ஐ ஹெல்ப் பண்ணி எழுதுவோம். இப்போ இங்கே நாங்கள் எஸ் ஆட் பண்ண மாட்டோம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷீ மேக்ஸ் என்று வருது. ஏன்? இது சிங்குலர், அதனால் சிங்குலர் தேர்ட் பர்சன் என்று சொல்லுவோம். சிங்குலர் தேர்ட் பர்சன் என்ன? இது நாங்கள் ஐ சிங்குலராக இருந்தாலும் ஐ ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது முதலாவது நம்பர். யார் கதைக்கிறாங்க? ஐன்றது நான். அப்போ அதுக்கு நாங்கள் சிங்குலர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனால் ஷீ என்றது தேர்ட் பர்சன், மூன்றாவது நம்பர். நாங்கள் மூன்றாவது ஆளை பற்றி கதைக்கிற நேரம் நாங்கள் கட்டாயம் வேர்புக்கு எஸ் ஆட் பண்ணணும். பாருங்க, our school bus comes. எங்களுடைய
பாடசாலை பேருந்து. அப்ப பாடசாலை பேருந்து வந்து சிங்குலர் தேர்ட் பர்சன் ப்ராப்பர்ட்டி வரனால நாங்க இங்க எஸ் ஆட் பண்றோம். we offer plural. we வந்து plural நாங்கள். அப்ப அதனால இங்க நாங்க எஸ் ஆட் பண்ண மாட்டோம். my father scrapes, again singular third person. I walk. my mother singular third person gets up. we help. I worship. Activity 1. Read the role play and answer the questions. At what time does Sumudhu get up? Sumudhu வந்து எத்தனை மணிக்கு எழும்புறாங்க? சுமுது வந்து நாங்க பார்த்தோம் 5 o'clock. அப்ப நாங்க இங்க எப்படி ஆன்சர் எழுதுவோம்? சுமுது full ஆன்சர் எழுதுறதுன்னா gets up at 5 o'clock. கட்டாயம் இங்க வந்து நாங்க அந்த சிங்குலர் ரூல்ஸை நாங்க வந்து ஃபாலோ பண்ணணும். Who helps her mother to make tea? யார் வந்து அம்மாவுக்கு டீ ஊத்த ஹெல்ப் பண்ணுவாங்க? ஹரிணி. When does Sumudhu leave home? சுமுது எத்தனை மணிக்கு பாடசாலைக்கு வீட்ல இருந்து எழும்பி போறார்? அவர் வந்து at 6:30 am. How does Harini go to school? ஹரிணி எப்படி பாடசாலைக்கு போறாங்க? She walks to school. How do you help your parents? நீங்க வீட்ல உங்களோட பேரண்ட்ஸை எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு இங்க நீங்க உதாரணத்துக்கு எழுதணும். இப்போ நாங்க உதாரணத்துக்கு எழுதுவோம்டா we can write I clean my bedroom. இங்க நீங்க வந்து எஸ் ஆட் பண்ணுவீங்களா? எஸ் ஆட் பண்ண மாட்டீங்க because I வந்து ஸ்பெஷல் வேர்டுன்றனால. We can also write I water the plants. நான் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவேன். What else can we write? We can also write I wash dishes after dinner. இரவு உணவுக்கு பிறகு நான் வந்து பாத்திரத்தை கழுவி வைப்பேன். Activity 2. Read the example and fill in the table with the words given. இப்போ எங்களுக்கு வந்து இங்கே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நாங்கள் அதை சரியாக எழுதணும். ஹெல்ப், ஹெல்ப்ஸ். அப்போ நாங்கள் சிங்குலர் ப்ளூரலுக்கு தான் இங்கே எழுதுகிறோம். இதை நாங்கள் ப்ளூரல்னு பார்க்கலாம். இது சிங்குலர். ஏன்னா வேர்பும் அந்த சப்ஜெக்டும் வந்து மேட்ச் பண்ணணும். இப்போ சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்க நேரம் வேர்ப் வந்து அந்த சிங்குலர் அதை வந்து காட்டணும். ஸோ இங்கே நாங்கள் எழுதலாம் கெட் அப், gets up, make, makes, wake, wakes, worships, worship, we worship, offers, offer, peel, peels, scrape, scrapes, study, studies. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்பெல்லிங் சேஞ்ச் இருக்கு. வையை கட் பண்ணிட்டு எழுதுகிற நேரம் IES.
Activity 4. Speak to your classmates and find someone who gets up at 5 o'clock in the morning. அப்போ நாங்கள் இப்போ கேள்விகள் கேட்கணும். அப்போ நாங்கள் வந்து யார் வந்து காலையில் 5 மணிக்கு எழும்புவாங்க அப்படிங்கிறது எப்படி கேள்வியாக கேட்கலாம்? Do you get up at 5 o'clock in the morning? Do you get up? Get up ஏன்னா you வந்து ஐக்கு எப்படி நாங்கள் எஸ் செட் பண்ண மாட்டோமோ அதே மாதிரி யூக்கும் நாங்கள் எஸ் செட் பண்ண மாட்டோம். Do you get up at 5 o'clock in the morning? அப்போ நீங்கள் யாரை கேட்குறீங்களோ அவங்க வந்து எஸ் ஓனோ சொல்லுவாங்க. இன்னொரு உதாரணத்துக்கு நாங்கள் எழுதலாம் comes to school by train. ஸோ இதுக்கு நாங்கள் என்ன எழுதலாம்? Do you come to school by train? அப்போ நாங்கள் சப்ஜெக்ட்ஸை பார்த்தோம்ல, அதாவது ஐ யூ. இப்போ இதுக்கு நாங்கள் வேர்ப் எப்படி நாங்கள் கரஸ்பாண்டிங்காக எழுதணும்? ஐ கெட் அப், யூ get up, we get up. யூட ப்ளூரலும் யூன்றனால இங்கே யூ தான் வரும். யூ get up, he gets up, she gets up, it gets up, they get up. இப்போ இதில் நீங்கள் பார்த்தா விளங்கியிருக்கும் ஐ யூ வி தே. இதுக்கு நாங்கள் எஸ் ஆட் பண்ண மாட்டோம். ஹீ ஷீ இட் தான் நாங்கள் தேர்ட் பர்சன் சொல்லுவோம். அதுக்கு நாங்கள் கட்டாயம் எஸ் ஆட் பண்ணுவோம். ஏன்னா இதெல்லாம் சிங்குலர்ன்றனால. இப்போ ஹீக்கு கீழே தான் ஃபாதர், பிரதர், ஃபார்மர் இதெல்லாம் வரும். ஷீக்கு கீழே பெண் பால்களுடைய இதெல்லாம் வரும். இட்டுக்கு கீழே அனிமல்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் வரும். Activity 5. Present your findings to the class. Yoga gets up at 5 o'clock. இப்போ நீங்கள் கேள்விகள் கேட்டு வந்த பதில்களை வந்து நீங்கள் எப்படி எழுதலாம்? Malan comes to school by train. Comes to school. Shivani studies early in the morning. Yanushi likes to play badminton. Yanushiக்கு வந்து பேட்மிண்டன் விளையாட பிடிக்குமா? Nelum goes to temple once a week. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கோவிலுக்கு போவார். Shehan likes to act in dramas. Sadev celebrates Deepavali. Celebrates Deepavaliயை கொண்டாடுவார். Navid fasts at Ramzan. Ranuli observes Sil on Poya days. Manuth sings carols at Christmas. Activity 6. Now write down your findings in your exercise book. One student should write at least 3 sentences. நீங்கள் கட்டாயம் இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் கேள்விகளை கேட்டு ஆன்சர்ஸ் எடுத்து அந்த ஆன்சரை புக்கில் எழுதணும். Activity 7. Match and write. இப்போ நாங்கள் சரியாக தொடர்பு படுத்தி இங்கே எழுதணும். Make changes where necessary. சரிவர அந்த சென்டென்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எழுதணும். The sun rises in the east. The sun rises, ஏன்னா இது சிங்குலர்ன்றனால rises in the east. இப்போ my aunt visits us once a year. My aunt visits us once a year. Bees collect, ஏன்னா bees வந்து plural அதனால collect nectar. தேனீக்கள் தேன் சேகரிக்கும். Monsoons பருவமழை.
monsoons bring rain from May to September. Monsoons plural andrnala bring rain from May to September. Turtles, again plural, lay eggs on beaches. ஆமைகள் கடலோரத்தில் முட்டை இடும். Last sentence, the aeroplane arrives at 9 p.m. Now let's look at activity 8. Follow the examples and construct sentences. அப்போ எங்களுக்கு questions கொடுத்திருக்காங்க, பதில்கள் கொடுத்திருக்காங்க. ஸோ நாங்கள் கரெக்டாக பார்த்து ஆன்சர் எழுதணும். Does he come to school by bicycle? அவர் பைசிக்கல்லையா ஸ்கூலுக்கு வரார். No, he does not, இல்லாட்டி doesn't come to school by bicycle. இல்லை, அவர் வந்து பைசிக்கல்ல ஸ்கூல் வரதில்லை. He comes by train. அப்போ does he, அப்போ he என்று வர நேரம் நாங்கள் எப்படி கேள்விகள் ஆரம்பிப்போம்? does. Do cuckoo birds build nests? plural என்றா நாங்கள் கேள்விகள் எப்படி கேட்போம்? doல தான் ஆரம்பிப்போம். குயில்கள் வந்து கூடுகள் கட்டுமா? no, they do not, இல்லாட்டி don't. அப்போ plural என்று வர நேரம் கட்டாயம் நாங்கள் do தான் பாவிப்போம். so no, they do not build nests. they lay eggs in crows nests. காகைகளோட கூடுகளில் தான் வந்து குயில்கள் வந்து முட்டையிடும். Does the train leave at 7 o'clock in the morning? ட்ரெயின் வந்து 7 மணிக்கெல்லாம் கிளம்புமா? No, it doesn't leave at 7 o'clock in the morning. ஏன்னா the train leaves at 9 o'clock in the morning. இப்போ நாங்கள் கேள்வி எழுதணும். No, we don't grow paddy. அப்போ கேள்வி என்னவா இருக்கும்? Do you grow paddy? நீங்கள் வேளாண்மை செய்கிறீங்களா? எப்படி நான் இதை எழுதினேன்? We don't grow paddy. அப்படின்னா கேள்வி என்னவா இருக்கணும்? we என்ற plural, so do. நாங்கள் ஒருத்தரை பார்த்து கேள்வி கேட்குறோம். so do you verb grow paddy? Do kangaroos eat meat? கங்காருகள் வந்து மாமிசம் சாப்பிடுமா? no, they don't eat meat. அது மாமிசம் உண்ணி இல்லை. they eat grass. அது புட்களை தான் சாப்பிடும். Does it rain a lot here? no, it does not rain a lot here. Activity 9. Now complete this paragraph. இந்த paragraphல நாங்கள் வந்து கரெக்டான verb choose பண்ணணும். I am Amanda. Every Sunday I blank to town with my mother. அப்போ I என்று வர நேரம் நாங்கள் go எழுதுவோமா? goes எழுதுவோமா? I go. நான் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அம்மாவோட டவுன் நகரத்துக்கு போவேன். First we வந்து plural, so again go. We go to the public library. முதலாவது நாங்கள் பொது நூலகத்துக்கு போவோம். I again நாங்கள் செட் பண்ண மாட்டோம். I borrow 2 new books every week. நான்
ஒவ்வொரு வாரமும் 2 புதிய புத்தகங்களை வந்து கடனா எடுப்பேன். I like to read adventure stories best. Adventure stories தான் வந்து அவங்களுக்கு வாசிக்க ரொம்ப பிடிக்குமா. Then we buy newspapers for father. அப்பாவுக்காக செய்தி தாள்களை வாங்குவோம். After that we go. இது எல்லாமே ப்ளூரல்ல இருக்கிறனால நாங்க es ஆட் பண்றது இல்ல. We go to the Sunday fair. அதுக்கு பிறகுதான் நாங்க ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட்டுக்கு போவோம். Mother singular spends some time there because அம்மா கொஞ்சம் நேரம் செலவழிச்சு தான் அங்க இருப்பாங்க. And because she buys only fresh fruit and vegetables. என்னன்னா கொஞ்சம் பார்த்து எடுக்கிறதுக்குனால அவங்க கொஞ்சம் டைம் அங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். Next we shop at the grocery store. அடுத்ததாக நாங்க பலசரக்கு கடைக்கு போவோம். we என்றனால shop. Our next stop is the bakery. Mother again singular என்றனால lets me select something for tea. அதுக்கு பிறகு நாங்க பேக்கரிக்கு போவோம். அம்மா வந்து தேநீர் பருகிற டைமுக்கு எதுவும் சாப்பிட என்னைய செலக்ட் பண்ண விடுவாங்க. She also, again she is singular, allows me to pick some candy at the confectioners. அதற்கு பிறகு இனிப்பு விற்கிற கடையில் வந்து எனக்கு பிடிச்ச இனிப்புகளை வாங்க விடுவாங்க. I, again special word, I buy some for my little brother as well. நான் என்ன தம்பிக்கும் சேர்த்து வாங்குவேன். I know, எனக்கு தெரியும். I know he is waiting for those. எனக்கு தெரியும் தம்பி வந்து பார்த்து கொண்டு இருப்பார். Finally we get on a bus and return home. கடைசியா நாங்க வந்து வீடு திரும்புவோம் பேருந்து மூலமாக. ஸோ இதுல இருந்து நாங்க மேலதிகமாக ஆக்டிவிட்டிஸ் செஞ்சு பார்த்துருக்கோம். அதாவது வேர்ப்ஸை வந்து கரெக்டான சப்ஜெக்டோட நீங்க வந்து மேட்ச் பண்ணணும். அதே நேரம் பொருத்தமான வேர்பை தான் எழுதணும். ஏனெண்டா சிங்குலர்ண்டா எஸ் செட் பண்ணுவோம், அதுலேயும் ஐக்கு எஸ் செட் பண்ண மாட்டோம். மற்றபடி நாங்கள் எஸ் செட் பண்ணுவோம். ப்ளூரல்ண்டா கட்டாயம் எஸ் செட் பண்ண மாட்டோம். Activity 10. Match the symbols with the question words. இப்போ எங்களுக்கு கொஞ்சம் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் முதல்ல சிம்பிள்ஸை பார்ப்போம். இப்போ எங்களுக்கு கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ, இது வந்து ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா? அப்போ இது என்ன கேள்வியா இருக்கலாம்? வாட். பி வந்து என்னவாக இருக்கலாம்? பி வந்து ஒருத்தவங்களோட இடம், லொகேஷன் என்றனால where, ஒரு பொருள் எங்க இருக்கு. இது வந்து கேள்விக்குறி. ஸோ why, என்ன காரணம். இதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? எவ்வளவு இருக்குன்றது how much. E, who, யார் அது. F, how, ஒரு பசிலை வந்து எப்படி செய்யறது. G, which one, செலக்ட் பண்றது. இதுல எது நல்லா இருக்கு. கடைசியா என்னது? when, திகதி. how வந்து F, which வந்து G, when வந்து H. Now let's create some questions. Where
is he studying? அவர் எங்க படிக்கிறார்? Why? Why is he thinking? அவர் ஏன் யோசிக்கிறார்? How? How? நாங்க ஹவுக்கு how are you and ஒரு சிம்பிளான கேள்வியை கூட கேட்கலாம். நீங்க எப்படி இருக்கீங்க? How are you? Which one do you like? உங்களுக்கு இதுல எது பிடிச்சிருக்கு? What is your name? உங்களது பேர் என்ன? When are you coming to school? நீங்க எப்ப பாடசாலைக்கு வாரீங்க? Who is this? இது யார்? How much is this pen? இந்த பேனா எவ்வளவு விலை? Activity 11. Fill in the blanks with the question words. இப்போ நாங்க question words தான் பார்த்தோம் இல்லையா? Does your father work? He works in the post office. அப்ப உங்களோட அப்பா எங்க வேலை செய்றார்? அப்ப எங்க என்றா where? Where does your father work? Do you usually have for dinner? We have rice and curry. நீங்க பொதுவா என்ன சாப்பிடுவீங்க? அப்ப என்ன என்ற நேரம் what do you usually have for dinner? Grows these beautiful flowers? My sister or my sister does. யார் இந்த அழகான பூக்களை வளர்க்கிறா? Who? Does it snow here? In January and February. So time கொடுக்கறனால when does it snow here? எப்ப இங்க பனி காலமா இருக்கும்? Do they go to work? By car. So how do they go to work? எப்படி அவங்க வேலைக்கு போறாங்க? Are you waiting here for the bus? ஏன் நீங்க இங்க வெயிட் பண்றீங்க? Why are you waiting here for the bus? Activity 12. இப்போ நாங்க ஒரு passage கொடுத்திருக்காங்க. இதை நாங்க வாசிச்சு பார்ப்போம். Talk show. Get into 2 groups. நீங்க 2 குழுக்களாக பிரியணும். Your teacher will invite 2 students to the front of the class. உங்களோட ஆசிரியர் தான் 2 பேரை கிளாஸுக்கு முன்னுக்கு கூப்பிடுவாங்க. They will be the guests of the talk show. நீங்க செய்ய போற talk showல அவங்க தான் விருந்தினர்கள். The rest of you will be the audience. மிச்ச எல்லாரும் பார்வையாளர்களா அவையோரா அமர்ந்திருப்பீங்க. Your teacher will give you a topic and help you to form questions. உங்களுக்கு தலைப்புகள் கொடுப்பாங்க, நீங்க கேள்வி எழுதணும். இப்போ விளங்குதா இது என்ன ஆக்டிவிட்டின்னு? நீங்க கேள்வி எழுதணும், அதை விருந்தினர்களுக்கு கிட்ட கேட்பாங்க. The audience asks questions from the guests. Audience கெஸ்ட் கிட்ட இருந்து கேள்வி கேட்பாங்க. And the guests will answer them. The group which asks most questions correctly will be the winner. யாரு சரியான கேள்விகளை கேட்குறாங்களோ அவங்க தான் வினரா இருப்பாங்க. Presenter, welcome to the talk show. Talk showக்கு வந்ததுக்கு உங்களை வரவேற்கிறோம். Our first guests today are Oshadi and Sadish. Please give them a warm welcome. Topic, the best friend. Best friend வச்சு தான் நாங்கள் இப்போ கேள்விகள் கிரியேட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு, who is your best friend? How old is he or she? What does he or she look like? இப்போ இதை போல நாங்கள் மேலதிகமாக கேள்வி கேட்கலாம். Where does your best friend live? Which school does your best friend go to? அப்படின்னு நீங்கள் வித்தியாசமான கேள்விகள் கேட்கலாம். What is or are his or her hobbies? அவங்களோட hobbies என்ன? பொழுதுபோக்கு activities என்ன? Does he or she play any sports? அவங்க ஏதாச்சும் விளையாட்டுகளில் ஈடுபடுறாங்களா?
why do you like him மோகன்? அவங்கள உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? இதுக்கு ரெண்டு பேரும் பதில் கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் வாசிச்சு பார்ப்போம். ஒஷாதி என்ன சொல்றாங்க? My best friend is Zubida. She is 11. She is tall and fair. She has long hair. அதே நேரம் சதீஷ் என்ன சொல்றார்? My best friend is Rishika. He is 10 years old. அவருக்கு 10 வயது. He is short and slim. அவர் கட்டையாம் மெல்லிய உடம்பு வாக கொண்டவர். He has curly hair. அவருக்கு சுருள் தலைமுடி. Her hobbies are reading and playing the violin. அவங்களோட பொழுதுபோக்கு நிகழ்வுகள் என்னவாம்? வாசிக்கிறதும் வயலின் வாசிக்கிறதும். No she doesn't. அவங்களுக்கு எதுவும் ஸ்போர்ட்ஸ் செய்கிறாங்களா? இல்லை. Because she is friendly and helpful. ஏன் பிடிக்கும்? அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க, அதே நேரம் ரொம்ப உதவியும் செய்வாங்க. சதீஷ் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஹாபி என்ன? பேர்ட் வாட்சிங். எஸ் ஹீ பிளேஸ் வாலிபால். அவர் வலைப்பந்து விளையாடுறார். பிகாஸ் ஹீ இஸ் அன் ஆனஸ்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பாய். அவங்க நேர்மையான மற்றும் ரொம்பவே கடினமான உழைக்கக்கூடிய ஒரு பாய் என்றனால. ஆக்டிவிட்டி 13. This is pair work. ரெண்டு பேரா சேர்ந்து செய்யணும். Would you like to have your own talk show? உங்களுக்கு ஒரு டாக் ஷோ செய்ய கிடைச்சா என்ன செய்வீங்க? Then select a topic and write 5 questions you would ask your guest. ஒரு டாப்பிக்கை தேர்வு செய்து நீங்கள் என்ன கேள்விகள் கேட்பீங்கன்றதை நீங்கள் எழுதணும். Practice them with your partner. உங்களோட பார்ட்னரோட அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். You can choose a topic from the list below. ஸ்கூல், ஹாபி, இதில் என்ன டாபிக்னாலும் நீங்கள் எடுக்கலாம். பெட், ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் உமன், ஃபேவரட் ஸ்டோரி புக், கார்ட்டூன், இந்த மாதிரி நிறைய தலைப்புகள் இருக்குது. இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு டாக் ஷோ பார்ப்போம். சனித்து, வாட் இஸ் யோர் ஹாபி? தினேத், மை ஹாபி இஸ் ரீடிங் புக்ஸ். என் ஹாபி புத்தகம் வாசிக்கிறது. What kind of books do you like most? What kind? என்ன மாதிரியான புத்தகங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? Well, யோசிக்கிறாரு. I like adventure stories most. எனக்கு அட்வென்ச்சர் கதைகள் வாசிக்கிறதா ரொம்பவே பிடிக்கும். Why do you like them? உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? I like them because காரணம் கொடுக்கிறார். They are very interesting. அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். There are curious and scary incidents. ரொம்பவே சுவாரஸ்யமான அதே நேரம் பயங்கரமான சம்பவங்களும் இருக்கும். What is your favorite adventure story? உங்களுக்கு மிகவும் பிடிச்ச அட்வென்ச்சர் கதை என்ன? Not just one. எனக்கு ஒன்று இல்லை, ரெண்டு இருக்கு. I have 2 favorite books. One is Madol Duva and the other is Adventures of Tom Sawyer. Great. Who are your favorite characters? உங்களோட பிடிச்ச கதாபாத்திரங்கள் என்ன? I like the main characters of these 2 stories, Upali and Tom. ரெண்டு புத்தகத்திலையும் உள்ள மெயின் கேரக்டர்ஸை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்டிவிட்டி 14. ரைட்டிங். இது ஒரு எழுதுகிற ஆக்டிவிட்டி. Read these descriptions and write a paragraph about your favorite sportsman or sportswoman or book. நாங்கள் my favorite book-ஐ பார்ப்போம். My favorite book. My favorite story book is Madol Duva. எனக்கு மிகவும் பிடித்த புத்தகம் இது Madol Duva. It is a novel written by, அது எழுதினது யாரு? By the famous writer Martin Vikramasinghe. It is an adventure story. அது ஒரு துணிகர கதை. The main characters in the story are 2 boys named Upali and Jinapala. இதில் மெயின் கேரக்டர்ஸ் யாரு? முக்கிய கதாபாத்திரங்கள் உப்பாலியும் ஜினபால. உப்பாலி இஸ் த லீடர் ஆஃப் த பாய் கேங். பாய்ஸுக்குரிய தலைவராக இருந்தது யாரு? உப்பாலி. தே டூ அ லாட் ஆஃப் மிஸ்சீவஸ் திங்ஸ். ரொம்பவே குழப்படியான விஷயங்கள்லாம் செய்து often get into trouble. எப்போ பாரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொண்டே இருப்பாங்க. பட் லேட்டர் உப்பாலி becomes a kind, hard-working young man who helps people. அப்புறம் வளர்ந்த பிறகு உப்பாலி ரொம்ப கருணையான, கடின உழைப்பாளியான ஒரு இளைஞராக வர்றார். எல்லாருக்கும் உதவி செய்கிற ஒரு இளைஞராக.
It is an enjoyable story about children like us. எங்களைப் போல சிறுவர்களை பற்றி நல்ல ஒரு கதை. I like it very much. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. My favorite sportsman. Favorite sportsmanuக்கும் நாங்கள் ஒன்று வாசிச்சு பார்ப்போமே. My favorite sportsman is குமார் சங்கக்கார. இலங்கை கிரிக்கெட் டீமில் இருந்தவர். He is a great cricketer. ரொம்பவே இலங்கையில் ரொம்ப பிரபல்யமான கிரிக்கெட்டர்னா அது குமார் சங்கக்கார தான். He was the former captain of the Sri Lankan national cricket team. Sri Lankan national cricket team தேசிய கிரிக்கெட் அணிக்கு தலைவராக இருந்தார். சங்கக்கார is one of the best batsmen in international cricket. சர்வதேச கிரிக்கெட்ல மிகச்சிறந்த துடுப்பாளராக அவர் இருந்திருக்கிறார். He has scored more than 11,000 runs in both test and one-day international cricket so far. டெஸ்ட் மேட்ச்லையும் சரி ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலையும் சரி எல்லாம் சேர்த்து அவர் 11,000 ஓட்டங்களை குவித்துள்ளார். He has also won many international awards like Cricketer of the Year, Test Cricketer of the Year and One-Day International Cricket of the Year. நிறைய விருதுகளையும் அவர் பெற்றிருக்கிறார். He is an all-rounder. அவர் எல்லாமே செய்யக்கூடியவர். கோல் கீப்பராகவும் இருந்திருக்கிறார். During his school days, he excelled. மிகவும் சிறப்பாக ஒரு விஷயத்தை செய்கிறது. Both in sports and studies. படிப்புலையும் சரி விளையாட்டுலையும் சரி ரெண்டுலையுமே அவர் ஆல்ரவுண்டராக எடுத்திருக்கார். He is a good orator too. அவர் ரொம்பவே சிறந்த ஒரு பேச்சாளர். குமார் சங்கக்கார is a legend in Sri Lankan cricket. இலங்கை கிரிக்கெட் வரலாறை பொறுத்த வரைக்கும் அவர் மிகவும் புகழ்பெற்ற ஒருத்தர். He is a credit to his sport and our country. அவர் எங்களோட நாட்டுக்கும் கிரிக்கெட்டுக்கும் ரொம்பவே பெருமையும் பாராட்டுகளையும் சேர்த்தவர். இப்போ நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனை பற்றி எழுதுறதுண்டா எப்படி எழுதுவோம்னு பார்ப்போம். மை ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ்மேன். மை ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ்மேன் இஸ் திலாந்த மலகமுவ. இவர் யாருன்னு பார்ப்போம். He is a very famous racing driver from Sri Lanka. அந்த கார் ரேஸ் பண்ணுவாங்க அதில் அவர் ரொம்பவே புகழ் பெற்றவர். He received his education at St. Anne's College and Trinity College, Kandy. அவர் St. Anne'sலையும் Trinity College, Kandyலையும் படிச்சிருக்கிறார். He started racing at the age of 16 by winning a motorcycle race. அவர் மோட்டார் சைக்கிள் ரேஸை வின் பண்ணி 16 வயசுலேருந்தே ரேசிங்காக ஆரம்பிச்சிருக்கிறார். A Japanese motorbike racer helped him to develop his motor racing skills. ஒரு ஜப்பானை சேர்ந்த மோட்டார் பைக் ரேசர் தான் அவருக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறார். He has won several international awards for racing while representing Sri Lanka. இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி சர்வதேச அளவில் நிறைய விருதுகளை பெற்றிருக்கிறார். Therefore, he is a motor racing legend. அவர் இலங்கையில் ஒரு மிகப்பெரிய புகழ் வாய்ந்த மோட்டார் ரேசர். He is known to be a humble and courageous person. ரொம்பவே எளிமையான துணிச்சலான ஒரு நபர். His most recent racing car model is Lamborghini. இந்த Lamborghini காரில் தான் உங்க பார்த்தீங்கன்னா இலங்கை கொடியும் இருக்கு. அவர் ரேசிங் செய்திருக்கிறார். மை ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ்மேன். இப்போ நாங்கள் இதை ஒரு பேராகிராஃபாக எழுதினா எப்படி இருக்குமென்றது தான் இங்கே எழுதி காமிச்சிருக்கேன். Activity 15. Now speak to the class about your favorite sport or television program. You may use these phrases in your speech. இப்போ நீங்கள் ஸ்பீச் எழுதணும். என்ன மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பாவிக்கணும்? இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்ஜாயபிள், இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஹெல்தி பாடி, என்னென்னா ஸ்போர்ட்டாக இருக்கலாம் இல்லாட்டி டெலிவிஷன் ப்ரோக்ராமாகவும் இருக்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஃபார் ஆல் ஏஜ் குரூப்ஸ், அ குட் வே டு ரிலாக்ஸ், டெலிவிஷன் ப்ரோக்ராமை பற்றி எழுத போகிறீங்கண்டா. A great source of entertainment, has different channels, can learn about many things, helps with my studies. இப்போ நாங்கள் இந்த ஸ்பீச்சை பார்ப்போம். Good morning dear teacher and friends. Today I will speak to you about my favorite sport. I like many sports. இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறது எனக்கு நிறைய விளையாட்டுகள் பிடிக்கும். I think everyone should do sports. நான் நினைக்கிறேன் எல்லாருமே விளையாட்டில் பங்கேற்கணும். My favorite sport is swimming.
நீச்சல் அடிக்கிறது தான் எனக்கு மிக பிடித்த ஸ்போர்ட். ஸ்விம்மிங் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்ஜாயபிள். ரொம்பவே ஆர்வமாகவும் ரொம்பவே சந்தோஷமானதும் இருக்கும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஹெல்தி பாடி. ஆரோக்கியமாக வாழ ரொம்ப முக்கியம். இட் இஸ் ஆல்சோ அ குட் வே டு ரிலாக்ஸ். ரொம்பவே நல்ல முறையில் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். There's a new swimming pool in our school, as you all know. எங்களோட பாடசாலையில் இப்போ ஒரு புதிய நீச்சல் குளம் இருக்கு. I like to swim in it with my friends. இந்த நண்பர்களோட அதில் நீச்சல் அடிக்க தான் எனக்கு ரொம்ப விருப்பம். When I visit my grandparents, I swim in the river. இந்த தாத்தா பாட்டியை சந்திக்கிற நேரம் நான் வந்து ஆறில் வந்து நல்லா குளிப்பேன். அதே நேரம் ஆறில் நல்லாவே ஸ்விம்மும் பண்ணுவேன். I invite everyone to do a sport to be healthy and strong. நான் எல்லாரையும் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் செய்ய சொல்கிறேன். ஏனெண்டா அப்போ தான் நாங்கள் ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்க முடியும். அப்புறம் சொல்லிவிட்டு நீங்கள் தேங்க்யூ அப்படின்னு நிறைவு செய்யலாம். இப்போ அதே ஸ்பீச்சை நாங்கள் இப்போ ஒரு பேராகிராஃப் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம். குட் மார்னிங் டியர் டீச்சர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் டெலிவிஷன் ப்ரோக்ராமுக்கு ஒரு ஸ்பீச் பார்ப்போம். Today I'll speak to you about my favorite television program. Television is a great source of entertainment. ஆரம்பிக்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். டிவி வந்து ரொம்பவே முக்கியமான எங்களோட பொழுதுபோக்கு சாதனம். There are many programs in different channels. நிறைய வித்தியாசமான நிகழ்ச்சிகள் வேறு வேறு சேனல்ஸில் இருக்குது. My favorite program is the Who Wants to be a Millionaire quiz program. யார் அடுத்த லட்சாதிபதி என்ற அந்த குவிஸ் ப்ரோக்ராம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். When I watch this program, I can learn about many things. நான் இதை பார்க்குறனால நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன். There are questions based on sports, literature, arts and science. நிறைய விஷயங்கள் விளையாட்டு, இலக்கியம், கலை, விஞ்ஞானம் பற்றி எல்லா இடத்துலேருந்தும் கேள்விகள் வருது. This program helps my studies a lot. இந்த ப்ரோக்ராம்னால நான் படிப்புலையும் எனக்கு நிறைய உதவி செய்யுது. It is also very enjoyable. The presenter makes this program very interesting. கேள்வி கேட்பவர் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ப்ரோக்ராமை கொண்டு செல்வார். I encourage my friends to watch this program. இந்த நிகழ்ச்சியை பாருங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்கிறேன். I would like to take part in this competition one day. ஒரு நாள் நானும் இதில் கலந்து கொள்ளணும்னு எனக்கு ஆசை. இப்போ இதை நாங்கள் பேராகிராஃப் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம். லெட்ஸ் மேக் அ லயன் மாஸ்க். அடுத்த ஆக்டிவிட்டி. இப்படி ஒரு முகமூடி ஒன்று தயாரிக்கிறது. என்னெல்லாம் எங்களுக்கு தேவை? யூ வில் நீட் அ பேப்பர் பிளேட் ஆர் அ கார்ட்போர்ட் சர்க்கிள், yellow and orange pastels or color pencils. yellow கலரில் உங்களுக்கு chalk கலர் பென்சில் தேவைப்படும். a black pen, a pair of scissors, a small wooden stick, a piece of tape. பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் இப்போ எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. How to make. எப்படி செய்கிறது? Color the plate or the cardboard circle in yellow and orange as shown in the picture. Paper plate இல்லாட்டி cardboard circle வந்து மஞ்சள் கலரில் நீங்கள் வந்து தீட்டணும். Draw the face of the lion with a black pen. கருப்பு பேனையால் வந்து நீங்கள் வந்து லயனோட ஃபேஸை வரையணும். Cut 2 holes for the eyes. கண்ணுக்கு 2 ஓட்டைகளை நீங்கள் வெட்டி எடுக்கணும். Cut slits around the plate or the cardboard circle to make the lion's mane. சிங்கத்திட முடியை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து அதில் வெட்ட சொல்கிறாங்க. Fix the wooden stick to the back of the plate with a piece of tape. ஒரு மரக்குச்சியை ஒட்டி அதை முகத்துக்கு முன்னாடி வச்சா உங்களோட மாஸ்க் ரெடி. Your mask is ready. What can you do with it? அதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்? நாடகம் ஒன்று நடிக்கலாம், பாட்டு பாடலாம், ஏன் நடனம் கூட ஆடலாம். Activity 16. Picture reading. The pictures given below are the steps of making a lion mask. Arrange them in the correct order. நாங்கள் சரியான ஆர்டரில் இதை இப்போ எழுதுவோம். முதலாவது நாங்கள் கலர் பண்ணணும். ஸோ அது நம்பர் 1. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அதற்கு பிறகு நாங்கள் முகம் வரையணும். அதில்
முகமெல்லாம் வரைஞ்ச பிறகு என்ன செய்வோம்? நாங்கள் வந்து கண்ணுக்கான அந்த ஓட்டையை வந்து வெட்டி எடுப்போம். அதற்கு பிறகு என்ன செய்வோம்? லயன் த மீன் அந்த தலைமுடியை வந்து நாங்கள் வந்து வெட்டி எடுப்போம். அதற்கு பிறகு நாங்கள் வந்து டேப் எல்லாம் போட்டு ஒட்டி கடைசியாக எங்களோட முகமூடி ரெடி. Let's look at activity 17. Read and write. These pictures show the steps of making an elephant mask. ஒரு யானை முகமூடி செய்யறதுக்கான ஸ்டெப்ஸ் இங்கே இருக்கு. Write instructions on how to make an elephant mask in your exercise book. எப்படி செய்யறதுன்னு நாங்கள் இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து லயன் மாஸ்க்கு ரொம்பவே சிமிலரான ஒரு மாஸ்க் தான். அப்போ நாங்கள் முதலாவதா என்ன செய்வோம்? முதலாவதா நாங்கள் வந்து color the palette black. அதில் பிளேட்டை வந்து கருப்பு கலரில் நாங்கள் வந்து கலர் பண்ணோம். அதுக்கு பிறகு என்ன செய்வோம்? அதுக்கு பிறகு வந்து நாங்கள் தும்பிக்கையை வந்து வெட்டி எடுக்கணும். B. Draw the shape of a trunk and cut it. அதற்கடுத்தது C என்ன? காதுகளை வெட்டணும், வரைஞ்சு வெட்டணும். Draw the shape of ears and cut it. கடைசியா காதுகளையும் மூக்கையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். Fix the trunk and ears to the plate. இப்போ கூட யானை முகமூடியும் தயார். ஆக்டிவிட்டி 18. 18 என்ன ஆக்டிவிட்டியா இருக்கு? The sun, air, water, plants, the earth. என்னன்னு பார்ப்போம். Do you have time to look around you when you are free? If so, read and guess. இதில் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் கெஸ் பண்ணி எழுதணும். I am the star at the center of your solar system. சூரிய கோள் மண்டலத்தில் எது வந்து நடுவில் இருக்கும்? சூரியன். அப்போ நாங்கள் A எழுதுவோம். நாங்கள் முதலாவது வசனத்திலே கண்டுபிடிச்சிட்டோம். Your planet Earth revolves around me. பூமியும் சூரியனை தான் சுற்றி வரும். I give you light, heat and energy. I help plants grow. I also help plants to produce food. I am your friend. சூரியன் இல்லாமல் நாங்கள் வாழவே முடியாது. I am all around you. நான் உங்களை சுற்றி இருக்கிறேன். I contain oxygen. ஆக்சிஜன் எதில் இருக்கும்? காற்றில் இருக்கும். Air. So, air வந்து B. I also help plants to produce food. When I move fast, you call me the wind. நான் வேகமாக போகிற நேரம் என்ன பேர் கிடைக்குது? எனக்கு காற்றுன்னு பேர் கிடைக்குது. I come down to the earth as rain and fill wells, rivers and oceans. நான் வந்து பூமிக்கு வந்து மழையாக வருவேன். I quench your thirst. நான் உங்களோட தாகத்தை தீர்ப்பேன். இப்போ நாங்கள் தண்ணீர். Water. I also help plants to grow. நான் வந்து தாவரங்கள் வளர்றதுக்கும் உதவியாக இருக்கிறேன். You need me for cooking, bathing and washing. எங்களோட அன்றாட தேவைகளுக்கும் தண்ணீர் கட்டாயம் தேவை. We give you oxygen to breathe. இன்னொரு பொருளும் ஆக்சிஜன் தருதான். We produce food for you. உங்களுக்கு தேவையான உணவை நாங்கள் தயாரிக்கிறோம். We give you shade. நாங்கள் உங்களுக்கு நிழல் தருவோம். கட்டாயம் இது பிளான்ஸாக தான் இருக்கணும். D.
plants. You make clothes, medicine, timber and many other things using us. இங்களை வைத்து நீங்கள் ஆடை, மருந்து, உங்களுக்கு தேவையான மர தளபாடம் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க. We also make your world beautiful. உலகை அழகுபடுத்துறதும் எங்களோட முக்கிய வேலையாக இருக்குது. I am your home. எங்களோட வீடு எது? I am the only planet in our solar system with life and liquid water. The earth. பூமியில் மட்டும்தான் உயிரும் தண்ணீரும் இருக்கு. People, animals and plants are my children. நீங்கள் எல்லாருமே என்ற குழந்தைகள். I have mountains, valleys, forests, rivers, deserts and many other places for all of you. என்னில் நிறைய வித்தியாசமான இடங்களும் இருக்கு. Activity 19. Read and match. We have many needs. எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு தேவைகளாக இருக்கு. We need oxygen to breathe. எங்களுக்கு சுவாசிக்க ஆக்சிஜன் தேவை. We need food to eat. சாப்பிட்றதுக்கு உணவு தேவை. We need a place to live. வாழ்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. We need water to drink. சுத்தமான தண்ணீர் தேவை. We need clothes to wear. ஆடைகள் எங்களுக்கு கட்டாயம் தேவை. We need medicine when we are sick. நாங்கள் உடல் நோய்வாய்ப்பட்டால் எங்களுக்கு கட்டாயம் மருந்துகளும் தேவை. Who helps us to get these needs fulfilled? Match A with B. இப்போ நாங்கள் A Bயோட மேட்ச் பண்ணணும். The sun helps us to dry our clothes. ஆடைகளை உலர வைக்க சூரியன் எங்களுக்கு உதவி செய்யுது. The air helps us to, இதெல்லாம் சிங்குலர்ன்றனால நாங்கள் ஹெல்ப்ஸ் தான் எழுதுகிறோம். எஸ் ஆட் பண்ணி. காற்றுனால என்ன கிடைக்குது எங்களுக்கு? helps us to breathe. சுவாசிக்க முடியுது. Rain helps us to collect water. தண்ணீர் சேகரிப்புக்கு. The earth helps us to find a place to live. பூமி இருக்கிறனால தான் எங்களுக்கு ஒரு இடம் இருக்கு வாழ. Plants help us to get our food. தாவரங்கள் மூலமா எங்களுக்கு உணவுகள் கிடைக்குது. Now, what did we learn in this unit? We learned about verbs, action words, adding s. இதை போல நாங்க writing instructions and நிறைய விஷயங்கள் இந்த யூனிட்ல படிச்சோம். Now we have come to the end of Unit 6 in your Pupils book. Now let's go and write the answers for Unit 6 workbook activities as well.